பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். எழுந்திரு என்கிற தலைப்புல நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 15வது அதிகாரத்துல 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆமென். கவனிங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். யாருன்னு பாத்தீங்கன்னா இளைய குமாரனை குறித்து நாம் பார்க்கிறோம். வேதத்துல ஒரு கதையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ல பாருங்க. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரன் இருந்தாங்களாம். அதுல இளைய குமாரன் தகப்பன் மிகவும் ஐஸ்வர்யவானா இருந்ததுனால என்னுடைய சொத்துல என்னுடைய பங்கை நீர் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி தகப்பனிடத்துல பாருங்க அவன் 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 வாதம் பண்ணி தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் அவன் தகப்பனிடத்திலிருந்து வாங்கி கொண்டு அவன் தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்தானா. அதாவது பாவம் செய்து தன் தகப்பனிடத்திலிருந்து கொண்டு வந்த சொத்தை எல்லாம் அவன் அழித்து போட்டான்னு நான் பார்க்கிறோம். ஒரு நேரத்துல அவன் பாருங்க, அவனுடைய சொத்தெல்லாம் அவன் இழந்த போது, அவன் பணத்தை எல்லாம் இழந்த போது அவனுக்கு பசிக்கு சாப்பிடுவதற்கு கூட காசு இல்லாத அளவுக்கு அவன் பன்றிகள் தின்னும் தவிட்டினால தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஆனா அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்காத அளவுக்கு அவன் வாழ்க்கையில் அவன் குறைவுபட்டு கொண்டிருந்தான். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைங்களே, துன்மார்க்கம், பாவம், இன்னைக்கு சந்தோஷமா செய்யற நம் பாவத்தை, ஆனா அந்த பாவம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய குறைவை கொண்டு வரும் என்பதை நாம் சிந்திப்பது கிடையாது. எந்த பாவமும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆபத்தை, ஒரு குறைவை கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இந்த இளையகுமாருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு குறைவு. அல்லேலூயா. பிறகு அவன் கடைசியா அவன் செய்த ஒரு காரியம் என்ன கேட்டீங்கன்னா, அவன் எழுந்து புறப்பட்டு, அல்லேலூயா, அந்த துன்மார்க்கத்தை விட்டு எழுந்தான். தன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு அந்த இளையகுமாரன் எழுந்தான். நான் என் தகப்பனிடத்தில் போகிறேன், ஒருவேளை அவர் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி அவன் தன் தகப்பனிடத்தில் வரும்பொழுது பாருங்க, தூரத்தில் அவன் வரும்பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை சேர்த்து கொண்டான். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கூட காத்து கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ எப்போது இந்த பாவத்தை விட்டு வருவ, எப்போது இந்த பாவத்திலிருந்து எழுந்துப்பன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். நீ எழுந்திருப்ப அப்படின்னா இயேசுவாமி உன்னை அணைத்துக் கொள்ள அவர் வல்லவரா இருக்கிறார். பாருங்க, அந்த இளையகுமாரன் எழுந்து வந்ததுனால அவனுக்கு அவனுடைய தகப்பன் வஸ்திரத்தை கொடுத்தார், அவனுக்கு மோதிரத்தை கொடுத்தார், பாதரட்சியை கொடுத்தார், அவனுக்காக கன்றுகளை அடித்து பெரிய விருந்தை பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க மனம் திரும்பி எழுந்து உங்க பாவத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவிடத்துல வருவீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கும் புதிய வஸ்திரத்தை கொடுத்து புதிய வாழ்க்கையை கொடுக்க இயேசுவாமி வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.